நண்பர்களே வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டரைசேஷன் ஆகாமல் சம்பாதிப்பது எப்படி? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் முடியாது. ரொம்ப கஷ்டம். 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், ஏன் ஒரு சிலங்க 5 வருஷம் கூட ஆகும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ டெய்லி போடணும், டெய்லி ஷார்ட்ஸ் பண்ணணும், டெய்லி வீடியோ பண்ணணும். யாராலையும் போட முடியாது. ஒரு நாளைக்கு மறந்துடுவோம், ஒரு நாளைக்கு எடுத்து வச்சு கூட நம்ம போடாமல் கூட இருப்போம். வேலை பளு அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸியான வழி ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு புதுசாக வருது பார்த்திங்களா, புதுசாக எந்த பொருளாக இருந்தாலும் மார்க்கெட்டில் விற்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த பொருளை, அதாவது எந்த பொருள் வேணாலும் இருக்கலாம், எந்த பொருள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் நமது யூடியூப், அதாவது நம்ம சின்ன வலைதளம் மூலமாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கலாம். ரொம்ப சிம்பாலிக், சின்ன விஷயம் இது. இதன் மூலமாக நம்ம வருமானத்தை ஈட்டலாம். இது ஒரு வழி இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக மார்க்கெட்டுக்கு எண்ணெய் வந்திருக்குது, விற்கணுன்னு ஆசைப்படுவாங்க கடைக்காரங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில விளம்பரத்தை தேடுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு, நான் இது மாதிரி யூடியூப் பண்ணுறேன், உங்கள் பொருளை நான் விற்று கொடுக்குறேன், எனக்கு இது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள அதை தேடி வருவாங்க. இல்லை கண்டிப்பாக நீங்களாக போனீங்கன்னா நல்லது. ஒரு கடையில் தாராளமாக போய் கேட்கலாம். இது மாதிரி நான் ஒரு சின்ன குட்டி யூடியூபரு, இது மாதிரி நான் உங்கள் பொருளை விற்று கொடுக்குறேன், எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க சொல்லி தாராளமாக கேட்கலாம். அந்த பொருளை கொண்டு உங்கள் யூடியூப்பில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் டெய்லி பார்ப்பாங்க நீங்கள் போடுற வீடியோவை. என்ன வீடியோ போடுறீங்க, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்க பார்க்கக்குள்ள டெய்லி பார்க்க ஏன் நம்ம விருதைமணி யூடியூபர் போடுறாரே, ஏன் இந்த பொருள் நம்ம வாங்கி தான் பார்க்குமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வாங்குவாங்க, அப்புறம் 2 பேர் வாங்குவாங்க, அப்புறம் 3 பேர் வாங்குவாங்க, அப்புறம் 4 பேர் வாங்குவாங்க. அது அப்படியே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரென்த்து அதிகமாகிடும். அதாவது ஒருத்தவங்க 100 பேர் ஆவாங்க, 100 பேர் 1000 பேர் ஆவாங்க, 1000 பேர் 2000 பேர் ஆவாங்க. அப்படியே செயின் லிங்க் மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிட்டு இருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் மானிட்டரைசேஷன் ஆகாமல் இது சம்பாதிப்பது. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.